அந்த மனுஷன் ரட்சிக்கப்படும்படியா சொன்னது. மார்க் 10:27 மனுஷனால் இது கூடாதானால் தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனால எல்லாம் கூடும். மார்க் 9:23 இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். ஹல்லேலூயா. யோபு சொன்னா தேவரீர் நீ சகலத்தையும் சொல்ல வல்லவர், உம்மால் ஆகாது நீ செய்ய நினைத்து ஒருபோதும் தடைபடாது என்று சொன்னார் என்று நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நெப்போலியன், அந்த நமக்கு எல்லாம் தெரியும், ஒரு பெரிய ராஜாவா இருந்த ஒரு பெரிய மனுஷன். அவன் சொன்னா முடியாது என்பது டிக்ஷனரியில் இல்லை என்று சொன்னான், இருக்கக்கூடாது என்று சொன்னான். முடியாது என்று சொல்வது கோழைகளும் என முட்டாள்களும் என்று அவன் சொல்லிக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அவன் நம்பி அதன்படியே அவன் காரியங்களை செய்து கொண்டிருந்தான். ஆனால் நடந்தது என்ன, இவன் எப்பொழுது இதை சொன்னானோ, பெருமைப்பட்டு கொண்டானோ, அடுத்த வந்த அந்த யுத்தங்களிலே அவன் தோல்வி உற்றவனாய், தோல்வியில் மேல் தோல்வியை கண்டவனாய் அங்கே சிறைச்சாலையில் தனிமையாக அடைக்கப்பட்டு அவன் மரித்தான் என்று சரித்திரம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே மனுஷனால் கூடாது, ஆனால் தேவனால் மாத்திரம் கூடும். ஹல்லேலூயா. நம்முடைய பிரயாசத்தினால் கூடாது, ஆனால் தேவனுடைய வார்த்தையால் எல்லாம் கூடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் அந்த மரியாதை கன்னியாக இருந்த மரியாதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலே அவரை தோற்றுவிக்க கூடுமான வல்லமையுள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. சங்கீதம் 113 பார்க்கிறோம், மலடியை பிள்ளைத்தாட்சியாக்கி அவர் குடும்பத்திலே இருக்கப்படுகிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரால் எல்லாம் கூடும். அங்கே ஏசாயா 66:9 பார்க்கிறோம், பெறப்படுகிறவரும் அவரை, பிரசிக்கப்படுகிறவரும் அவரே, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர் சிருஷ்டிகர், அவர் வல்லவர், அவர் எல்ஷடாய், அவர் எல்லாவற்றையும் அவரே சிருஷ்டிக்கிற கர்த்தர், வல்லமை உள்ள தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு மகத்துவமும் மகிமையும் அவர் உள்ளதா வல்லமுள்ளதான கர்த்தராக இருக்க, அப்படினால அவராலே எல்லாம் கூடும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சொன்னது, இந்த மலையை பார்த்து நீ இந்த சமுத்திரத்தில் போய் நீ தள்ளுண்டு போயின்னு சொன்னால் அது தள்ளுண்டு போகும்னு சொன்னார். விசுவாசித்து உங்களுக்கு கடுகு விழுதைய அளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் போதுன்னு சொன்னார். கொஞ்சம் விசுவாசம், ஹல்லேலூயா, அவிதமாய் ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறது எல்லாம் விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்து தேசத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க ஏறத்தாழ ஒரு 1800 பிள்ளைகளுக்கு மேலே 60 அநாத பிள்ளைகள் இடத்துல வைத்திருந்தார்கள். அநேக அது மாதிரி நடத்திருந்தார்கள். அந்த 60 பிள்ளைகள் இருந்தாலும் அந்த அநாத இல்லம் நடத்துகிற இடத்துல அவளுக்கு இடம் இல்லாமல் இருந்தது. அதுக்கு அரசாங்கத்தில் போய் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதி கட்டுவதற்கு இடம் கொடுங்கள் என்று கேட்டபோது அவர்கள் என்ன பண்ணாருன்னா, பாறைகளாய் உள்ள ஒரு சின்ன குன்றாக இருந்தான ஒரு இடத்தை அவருக்கு காண்பித்தார்கள். இந்த அம்மாவுக்கு புரியல. நான் கேட்டது, இங்கே ஒரு விடுதி கட்ட வேண்டும், இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஹாஸ்டல் கட்டணும், அவங்களுக்கு ஒரு அகாமடேஷன் வேணும்னு சொல்லி தான் கேட்டேன். இவங்களும் மலையை கொடுத்துருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் தன்னுடைய உள்ளத்தில், நானால் அவர்களுக்கு ஒரு விசுவாசம். ஆண்டவர் சொன்னார், நீ மலையை பார்த்து கடலில் போய் தள்ளுண்டு போன்னு சொன்னால் நடக்குன்னு சொல்லியிருக்கிறான் சொல்லி இந்த அம்மாவும் விசுவாசித்தார்கள். அதே போல் அவளோடு கூட அந்த 60 பிள்ளைகளும் ஒவ்வொரு நாள் இரவும் அவர்கள் சில நாட்கள் ஜெபித்து கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மலையை நீர் அகற்றி போடும், இது தள்ளுண்டு போகட்டும் என்று சொல்லி அவர் ஜெபித்து கொண்டு வந்தார்கள். ஆச்சரியமாக சில நாட்களில் ஒரு கான்ட்ராக்ட் வந்தான். அந்த அம்மாட்ட கேட்ட, அம்மா இந்த பக்கத்தில் ஒரு புதுசாக ஒரு ஹார்பர் கட்ட போகிறாங்க, துறைமுகம் கட்ட போகிறாங்க, அதுக்கு நிறைய கல் வேணும் எல்லாத்தையும் போட்டு இது பண்ணுறதுக்கு, அதனால் நாங்கள் மலையை உடைச்சி இந்த கல் எடுத்துக்கிறோம், நீங்கள் இதை கொஞ்சம் உதவி செய்யணும். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் கல்லை கொடுத்தே உங்களுக்கு விடுதியை நான் கட்டித்தரேன்னு சொன்னாங்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவங்க நினைப்பாத ஒரு காரியத்தை ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே போல அநேக காரியங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அநாதை இடத்துல அவர் சாப்பாடே இல்லை, பிளேட்டெல்லாம் வச்சாச்சு. அது சொன்னால் எல்லாரும் ஜெபம் கர்த்தர் கொடுப்பாருன்னு சொல்லி அவர் ஜெபித்த போது எங்கேயோ விருந்து சாலையிலிருந்து மீதியான ஆகாரம் அல்லது பிறந்தநாளுடைய பரிசாக ஆகாரத்தை கொடுத்தார்கள், அவர் புசித்தார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். அவரால் எல்லாம் கூடும். அங்கே சூரச்செடிகளை படுத்து கிடந்த அந்த எலியாவுக்கு ஆண்டவர் காக்கையை அனுப்பி, திருடி சாப்பிடுகிற காக்கையை அனுப்பி அவனுக்கு சுட சுட ஒரு இது கொடுப்பாருன்னு சொன்னால் ஆண்டவரை எல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பசியினால் வாடுகிறோமா, கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் நமக்கு ஏற்ற வழியில் ஆகாரத்தை தருவார். ஹல்லேலூயா. God will never be late, he will be in time. ஆண்டவர் தாமதமாய் வருகிறவரில் கண்டிப்பாக கொடுப்பார். அன்றைக்கி ஆகாரம் கிடைக்காட்டா அவருக்கு கவலைப்படக்கூடாது. நான் அப்படி நினச்சிப்பேன், ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு பாசிட்டிவ் ப்ரே பண்ண சொல்லியிருக்காரு என்று சொல்லி. ஹல்லேலூயா.
நம்ம சொன்னால் ஒழுங்காக செய்ய மாட்டோம். இப்படி இல்லாமல் ஆகிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். சில வேளைகளில் ஆண்டவர் விதமான ஒரு காரியங்களையும் செய்வார் என்று நாம் நினைக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்முடைய பலவீனத்திலே அவர் பலனை தருவதான கர்த்தர். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அவருடைய பலவீனத்துக்கு 3 தடவை ஜெபம்னான்னு சொன்னார். உன் பலவீனத்தை என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தை என் பலம் பூரணமாக விளங்கும். நமக்கு ஆண்டோடைய பலம் பூரணமாக வேணும்னு சொன்னால் நமக்கு பலவீனம் வந்தாலும் அப்படி கவலைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணணும். பவுல் ஜெபம் பண்ணார், ஜெபம் பண்ணணும். அப்போ ஆண்டவர் சொல்வார், என் கிருபை உனக்கு போதும், என்னுடைய பலத்தை தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறான்னு சொல்லி ஏசாயா 40:29 வாசிக்க முடியும். ஹல்லேலூயா. சோர்ந்து போகும் நேரமெல்லாம் ஒரு பாடல் இருக்கிறது அல்லவா, நான் உள்ளத்தால் நிறைஞ்சவனா ஆண்டவருடைய பலன் கிடைக்கும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. சோர்ந்து போகிற நேரமெல்லாம் நான் முணுமுணுக்காம ஆண்டவரை குறை சொல்லாம அப்படி எப்படி ஆகுமென்னு நம்ம தவித்து போகாம ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய கண்ணீரை ஊற்றுன்னு சொன்னா கர்த்தர் எம்மை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆக அப்போஸ்தலர்கள் பேதுரு அவருடைய சேர்ந்தவர்களும் நம்ம பார்த்தோம். லூக்கா 5 எடுக்க வேண்டாம். லூக்கா 5:5-6 பார்த்தீங்கன்னு சொன்னால் ராமுழுதும் மீன் பிடிக்கிறதுக்காக அலைஞ்சு பார்த்தாங்க. இவன் அந்த ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன். அவருடைய தொழிலே, அது குடும்ப தொழிலே மீன் பிடிக்கிறதான தொழில். அவர் ராமுழுதும் அவர் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. ஆண்டவர் சொன்னால் கொஞ்சம் ஆழத்தில் போய் கொஞ்சம் போடுன்னு சொன்ன போது ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த கடலில் தான் அந்த மீன் இருந்திருக்கு, ஆனால் அந்த இவர்களுக்கு கிடைக்கல, ஆனால் ஆண்டவர் அது கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்பெல்லாம் கீழ்ப்படிந்து நம்ம செய்கிறோமோ ஆண்டவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருப்பார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் 32:27 மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் கூடும். அங்கே அதிகமான கஷ்டத்துக்குள்ளாய் ரொம்ப வியாதிப்பட்டு நிந்திக்கப்பட்ட நிலைமையில் தான் யோபு சொல்றான். யோபு 5:9 அறிந்து ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம சொல்ல முடியுமா அந்த யோபு இருந்த நிலைமையில நம்ம இருந்தோன்னு சொல்லி இப்படி சொல்ல முடியுமா? அறிந்து ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் சொன்னா, நான் விசுவாசிக்கிறவர் என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அவன் சொன்னான். ஹல்லேலூயா. கடைசி நாள்ல பூமியில வருவார், அந்நிய கண்கள் என்னுடைய கண்கள் காணும் என்று சொல்லி அவன் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரோட வாழ்க்கையில ரெண்டத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார்னு விசுவாசித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் கஷ்டம் வந்தாலும் முறுமுறுத்து போகாம நம்ம ஆண்டவரை என்ன செய்யணும்? உண்மையாய் விசுவாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எபேசிய நிருபத்தில் செல்ல ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எபேசிய நிருபம் ஏறத்தாழ கிறிஸ்துவுக்கு பிறகு 62வது ஆண்டிலே அது எழுதப்பட்டதான ஒரு காரியம். இந்த எபேசிய நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சிறையில் இருக்கும்போது அவர் எழுதினார் என்று சரித்திரம் சொல்கிறது. அவர் கிறிஸ்துவை பிரசங்கித்த போது அவருக்கு தொந்தரவு கொடுக்க, அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டியது நினைத்தான யூதர்கள் அந்த ரோமாபுரி அந்த அவர்களுக்கு அவருடைய ஊழியத்தை செய்ய தடுத்த போது பவுல் சொன்னார், அவர் ரோமனா இருந்தபடினாலே அவர் அந்த ராயனுக்கு அவர் அபயமிட்ட போது அவரை ரோமனுக்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கே ரோமாபுரி சிறையில் ஆண்டவருடைய கிருபையினாலே அங்கே அநேகரை பார்க்கவும் பேசவும் ஆண்டவருக்கு கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லவும் ஆண்டவர் கிருபை பண்ணினார். ஹல்லேலூயா. அங்கே இருந்துதான் இந்த நிருபத்தை அவர் எழுதினார்கள் சொல்லி சொல்கிறார்கள். அதில் 4 நிருபங்களை எழுதினார். ஒன்று எபேசிய நிருபம், இன்னொன்று பிலிப்பியருக்கு நிருபம், 3வது கொலோசியர் நிருபம், 4வது பிலமோனுக்கு எழுதினான நிருபம் என்று சொல்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சிறையில் இருக்கும்போது அவனை பார்க்க வந்த அவனுடைய சீஷர்கள், அவரோடு கூட ஊழியதான அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை பற்றி எழுதி அவருடைய கரங்களில் எழுதி ஆண்டவர் அவரை கொடுத்து அனுப்பினாராம். ஹல்லேலூயா. இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பான அதிகமாக இருக்கும். அதாவது இந்த நம்ம இன்னைக்கு தியானிக்கிற அந்த வசனம் எங்கிருந்து வந்தது? சிறைச்சாலையிலே பவுல் அங்கே இருக்கிற அந்த நிலைமையிலிருந்து அதை சொன்னார் என்று பார்க்கிறோம். நம்முடைய நிலைமைகள் எப்படியா இருந்தாலும் கர்த்தர் நம்ம எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நிருபத்தில் சபையை குறித்து அதிகமாய் இங்கே நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி பகிர்ந்திருக்கிறோம். இந்த எபேசு நிருபத்தை எபேசு சபையை அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய 2வது மிஷனரி பிரயாணத்தில் அதை நிறுவினார். அங்கே 2 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து ஊழியம் செய்தார் என்று சொல்லி சரித்திரம் சொல்கிறார். அல்லது நம்ம வேதத்தில் அப்போஸ்தலர்களை படித்து பார்ப்பால் அதில் தெரிந்து கொள்ள முடியும். அங்கே இருந்து தான் அப்பல்லோ, அங்கே இருந்து தான் தீமோத்தேயு,
யோவான், பவுல் இவரெல்லாம் ஊழிச்சதான ஒரு பெரிய ஒரு அல்ல அருமையான சத்தியத்தை அறிந்தான ஒரு சபை என்று நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கர்த்தருடைய சபையை குறித்து அதிகமான பாரத்தோடு கூட ஆண்டவரை ஸ்தோத்தரித்து